everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th chemistry lesson number 6 solid state தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ solid stateல இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து லைக் அதாவது நிறைய லெசன்ஸ்ல இருந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாமே அந்த ஸ்பாட்லயே நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணி அதை படிச்சு முடிச்சிருப்போம், லைக் ரிவிஷனும் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம எந்த லெசனை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 6, அதாவது சாலிட் ஸ்டேட். ஓகேவா? இந்த லெசன்லயுமே வந்து நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான, அதாவது பிசிக்கல் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. லைக் இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், இந்த மாதிரி பாயிண்ட் டிஃபெக்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? பிராக்ஸ் ஈக்குவேஷன், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுல இருந்து இப்போ நம்ம 15 கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு வந்து அதாவது இந்த 15 கொஸ்டின் தான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த மாதிரி இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல இருக்க ஒரு 15 கொஸ்டினை நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ அந்த 15 கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்லயே இப்போ நம்மளுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதை நம்ம படிச்சும் முடிச்சு ரிவிஷனும் பண்ணி முடிச்சிருவோம். அப்போ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷியூரா அஷ்யூர் பண்றேன், நீங்க வந்து தாராளமா 6th லெசன் வந்து நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற, அதாவது இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், அதாவது அதுல இருந்து ஒரு 15 கொஸ்டின் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட நீங்க இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு நான் அஷ்யூர்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல். அயனிக் கிறிஸ்டலுடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்ன அப்படின்றது இதுவுமே வந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹார்டு. அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஹார்டா இருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியா, நம்மளுக்கு மறந்தா கூட நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ இப்போ ஒரு திங் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னும் போது, இப்போ வந்து ஒரு க்ரோ அப்படின்னும் போது அது பிளாக்கா தான் இருக்கும், அது இவ்வளவுதான் பறக்கும். இது ஈகிள்னும் போது அது ஹைட்டா பறக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம இதையுமே வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆக்கணும். அப்படியே ஃபிக்ஸ் ஆக்குனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மறக்காது. சிலர்லாம் சொல்வீங்களா, நான் வந்து படிச்சா கூட வந்து எனக்கு மறந்துடுது அப்படின்ட்டு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிச்சதை வந்து அடுத்து நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன், நம்ம படிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட நம்ம ரிவிஷன் பண்றது நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், படிச்சு முடிக்கிறோமா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். புரிஞ்சுட்டு இது இந்த ப்ராசஸ் தான், இது இப்படிதான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு படிச்சா நம்மளுக்கு அது வந்து மறக்காது. இது ஒரு ரீசன். இன்னொன்னு என்ன, நம்ம படிச்சு முடிச்சது அகைன் அண்ட் அகைன் நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அகைன் அண்ட் அகைன் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். இது நேற்று தான் டெஸ்ட் எழுதுனா இன்னைக்கு எழுத மாட்டேன் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெஸ்ட் எழுதுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நம்ம மைண்ட்ல இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம ஏபிசிடி படிச்சிருப்போம். அது வந்து இன்னும் வரைக்குமே நம்ம மைண்ட்ல இருக்கு. அதையே நம்மளுக்கு மறந்து போல. அதுக்கான காரணம் வந்து நம்ம வந்து அது அகைன் அண்ட் அகைன் எந்த இடத்துல பார்த்தாலும் டெய்லி எழுதி டெய்லி படிச்சு அந்த மாதிரி அது நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் இதுவுமே. ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சிட்டு படிக்கிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அது மைண்ட்ல வந்து அப்படியே நிற்கும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி தான் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவா, இந்த ப்ராசஸ் இப்படிதான் நடக்குது, இந்த ரியாக்டன்ட் இது ப்ராடக்ட், இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் இதனாலதான் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இப்போ இதை பார்க்க போறோம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல். அயனிக் கிறிஸ்டலோட கேரக்டரிஸ்டிக் இருக்காங்க. இப்போ அயனிக் கிறிஸ்டலோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, they are hard. அவங்க ரொம்ப எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஹார்டா இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் have high melting point. அவங்களுக்கு ரொம்ப ஹையான மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? do not conduct electricity in solid state. solid stateல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? they do conduct electricity in molten state, அதாவது when dissolved in water. அதாவது எப்படி அவங்க வந்து சாலிட் ஸ்டேட்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்டே பண்ண மாட்டாங்க. ஆனா they do conduct electricity in molten zone. molten zone அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா when dissolved in water. வாட்டர்ல டிசால்வ் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து கண்டக்ட் பண்ணும். அதாவது கண்டக்ட் பண்ணுன்றது வந்து சுத்தமா கண்டக்ட் பண்ணாம இருக்கிறத விட அது வந்து ஹையா கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு லிட்டில், அவ்வளவுதான். ஓகேவா? அது வந்து இப்போ கண்டக்ட் பண்ணோம்னா அப்ப இதுவுமே வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன இது, அவ்வளவுதான். ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு எஃபெக்டிவா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகேவா? என்ன பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல்ல எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஹார்டா இருப்பாங்க, ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு அவங்க கிட்ட. தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி எப்போ இன்
சாலிட் ஸ்டேட்ல. நெக்ஸ்ட் தே டூ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஸ்டேட். மோல்டன் ஸ்டேட்ல வந்து அவங்க எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when dissolved in water, வாட்டர்ல டிசால்வ் ஆகி இருக்கும்போது. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு அயனிக் கிறிஸ்டல்லாம் என்னன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஹார்டா இருப்பாங்க, ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், they do not conduct electricity in solid state, they do conduct electricity in molten state. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, crystalline and amorphous solid உடைய டிஃபரன்ஸ் பிட்வீன். ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தானே நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன்ல பார்ப்போம். அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்க போகுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் இன் கான்ஸ்டிடியூஷன். இவங்க வந்து ரொம்ப லாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து லாங் ரேஞ்ச் அண்ட் ஆர்டரா வந்து அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஓகேவா? அதே இங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஆர் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட், ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. இவங்க வந்து ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு டெஃபினைட் ஷேப். இதுக்கு வந்து ஒரு டெஃபினைட்டான ஷேப் இருக்கு. அதாவது நம்ம பார்க்கும் போதே வந்து we can identify இது வந்து இதுதான், இது வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இது வந்து இந்த கிறிஸ்டலைன் சாலிட் வந்து ஒரு டெஃபினைட் ஷேப்பா இருக்கு. அதுவே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கு. ஓகேவா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். நேச்சராவே இது என்ன, அன்ஐசோட்ரோபிக். இப்போ வந்து அன்ஐசோட்ரோபிக்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்ன படிப்போம். ஓகேவா? நம்ம அடுத்தடுத்து நம்ம இப்போ அடுத்தடுத்து கொஸ்டின்ல பார்க்கும் போதே நம்மளுக்கு அன்ஐசோட்ரோபிக்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அன்ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். அதே இவங்களை பாத்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, ட்ரூ சாலிட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, சியூடோ சாலிட். சியூடோ சாலிட் இல்லைன்னா அது இன்னொன்னு என்ன, இன்னொரு இதுல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். இவங்களுக்கு ஹீட் ஆஃப் ஃபியூஷன் நாட் டெஃபினைட். ஹாவ் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். இவங்களுக்கு நோ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். இவங்களுக்கு ஷார்ப்பான மெல்டிங் பாயிண்ட், அது இவங்களுக்கு நோ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, NaCl, அதுக்கப்புறம் டைமண்ட். இங்க வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக். ஓகேவா? மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இன்னொரு வாட்டி படிக்கலாமா? லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதே இங்கே பார்த்தா ஷார்ட் ரேஞ்சு எப்படி அரேஞ்ச் ஆயிருப்பாங்க, ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட். இவங்களுக்கு ஷேப் இருக்கு, இவங்களுக்கு இர்ரெகுலர் ஷேப். இவங்க என்னன்னு சொன்னா அன்ஐசோட்ரோபிக் நேச்சர், இவங்க ஐசோட்ரோபிக் நேச்சர். இது என்னன்னு சொல்லலாம், ட்ரூ சாலிட். இது வந்து சியூடோ சாலிட். டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினைட். have sharp melting point, no sharp melting point. NaCl and diamond வந்து எக்ஸாம்பிள், இதுக்கு ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்னா என்ன அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். அதாவது யூனிட் செல்லில் நம்மளுக்கு எத்தனை இருக்கு, 7 டைப் இருக்கு. இந்த 7 டைப் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இது என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா இது எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவங்க எல்லாரோட எட்ஜ் லென்த்துமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியாச்சு. இதே வந்து லைக் ஜஸ்ட் உங்களுக்கு 2 மார்க்ல வந்து 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்னா என்ன, 7 டைப் ஆஃப் யூனிட் செல் வந்து என்னென்ன அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய நேம்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த 7 மெம்பர்ஸ் உடைய நேம் மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நம்மளுக்கு போதும். இங்க என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி. ஸோ நான் என்ன பண்றேன், அவங்களோட எட்ஜ் லென்த் எல்லாமே வந்து கொடுத்துடுறேன். ஓகேவா? அப்போ மொத்தம் வந்து நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் இருக்கு, 7. இதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்டான வந்து 1 மார்க்ஸ் இல்லைன்னா வந்து உங்களுக்கு புக்கிங்ல இருந்து 1 மார்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கொஸ்டின் வரும். டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் எத்தனை, அதாவது எத்தனை டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து அதுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும், 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூபிக் யூனிட் செல்லுடைய ஃபர்ஸ்ட் கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக், ராம்போஹெட்ரல், ஹெக்ஸாகனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஓகேவா? இவங்க எல்லாரோட எட்ஜ் லென்த் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூபிக்கை பொறுத்த வரைக்குமே இது எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா டெட்ராகோனலுமே என்ன சொல்லிருக்காங்க, A, B, C மூணுமே எப்படி இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க. அதே ஆர்த்தோராம்பிக்ல பாத்தீங்கன்னா A and B ஈக்குவல் அண்ட் B and C வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. ராம்போஹெட்ரல்லையுமே நம்மளுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. அதாவது நம்மளுக்கு புக்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே வேற வேற இடத்துல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். லைக் இந்த மாதிரி ஆர்டரா இருக்காது. அப்படி ஆர்டரா இல்லாம இருக்கும் போது நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது கூட நம்மளுக்கு படிக்கிறதுக்கு
இங்க இந்த இடத்துல ஒரு வாட்டி ஈக்குவல் வருது, இங்க நாட் ஈக்குவல் வருது, இங்க ஈக்குவல் இங்க நாட் ஈக்குவல் வருது, எனக்கு இது குழப்பமா இருக்கு, நான் இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு இருப்பீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், நாட் ஈக்குவல் யாரெல்லாம் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும், யாரெல்லாம் ஒரு இடத்துல மட்டும் நாட் ஈக்குவலா இருக்காங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம் இல்லையா, அதுதான் இது. ஓகேவா, இப்போ கியூபிக் அப்படின்னும் போது டெட்ராகோனல், இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாமே ஏ அண்ட் பி அண்ட் சி மூணு பேருமே வந்து ஈக்குவல். ஓகேவா, அதே வந்து ஆர்த்தோராம்பிக், ஆர்த்தோராம்பிக் அண்ட் ராம்போஹெட்ரல், இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி வந்து ஈக்குவல் அண்ட் பி அண்ட் சி வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல். அதே வந்து ஹெக்ஸாகனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. ஓகேவா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா மைண்ட்ல இருக்கும். அப்போ வந்து ஹெக்ஸாகனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், இவங்க எல்லாம் யாரு, ஏ அண்ட் பி அண்ட் சி வந்து நாட் ஈக்குவல். கியூபிக், டெட்ராகோனல், இவங்க யாரு, இவங்க எல்லாருமே வந்து ஈக்குவல். அப்ப பேலன்ஸ் யாரு இருக்கா, ஆர்த்தோராம்பிக், ராம்போஹெட்ரல். அப்ப இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து என்னவா இருப்பாங்க, சி மட்டும் நாட் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாமா. அப்போ 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் வந்து நம்மளுக்கு என்னென்ன சொல்றாங்க, கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக், ராம்போஹெட்ரல், ஹெக்ஸாகனல், மோனோக்ளினிக் அண்ட் ட்ரைக்ளினிக். ஓகேவா, புரிஞ்சுச்சா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். இப்போ ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங் அப்படின்னா என்ன, கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்னா என்ன, அவங்களோட டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the spheres can be arranged so as to fit into the depression in such a way that the third layer is directly over the first layer. அதாவது the sphere can be arranged, அந்த ஸ்பியரை வந்து அரேஞ்ச் பண்றோம் டு ஃபிட் இன்டு த டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன்ல வந்து அது ஃபிட் ஆகணும். இன் சச் அ வே, எந்த வழியில அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் த தேர்ட் லேயர் இஸ் டைரக்ட்லி ஓவர் த ஃபர்ஸ்ட் லேயர். தேர்ட் லேயர் வந்து டைரக்ட்லி ஓவர் த ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு இந்த தேர்ட் லேயர் வந்து டைரக்டா இருக்கணும். அதாவது இது ரெண்டுத்துக்குமே வந்து ஓவர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம தலைக்கு மேல ஸ்ட்ரைட்டா இருக்கிறத நம்ம ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அபவ் அப்படின்னும் போது லைக் இங்க இந்த சைடு மேல அப்படின்னும் போது நம்ம அபவ் சொல்லிக்கலாம். அப்போ நம்ம தலைக்கு ஸ்ட்ரைட்டா மேல இருக்கிறத தான் நம்ம ஓவர் சொல்லுவோம். அப்போ ஓவர்னும் போது என்ன அர்த்தம், இந்த தேர்ட் லேயருக்கு ஸ்ட்ரைட்டா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபிட் ஆகணும். ஓகேவா, அதெல்லாம் சொல்றாங்க. அப்போ the sphere can be arranged so as to fit into the depression in such a way that the third layer is directly over a first layer. அப்போ A B A அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கியூபிக் க்ளோஸ் பேக்கிங், கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்னா என்ன, இதை வந்து HCP அண்ட் CCP. ஓகேவா, இப்போ இன் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் அதாவது CCP the spheres of the fourth layer, அதாவது அந்த ஸ்பியர்ல இருக்கக்கூடிய fourth layer. ஓகேவா, அந்த fourth layer present above the sphere of the first layer. above over, புரிஞ்சுச்சா டிஃபரன்ஸ். அபவ்னும் போது நம்மளுக்கு லைக் அதுக்கு மேல இருக்கணும் அவ்வளவுதான், அது வந்து அந்த கரெக்டா அந்த எட்ஜ் அது எல்லாமே ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓவர்னும் போது தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப அபவ்னும் போது ஜஸ்ட் அந்த ஃபோர்த் லேயருக்கு மேல இருந்தா போதும். ஓகேவா, அது என்னன்னு சொல்றாங்க, ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். This type is found in metals like Mg, Zn, etc. இந்த மெட்டல்ஸை வந்து இந்த டைப் ஆஃப் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம எங்க இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஃபவுண்ட் பண்ணலாம், எங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா Mg, Zn and etc. அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ this type is found in metals. இந்த டைப் எல்லாமே அதாவது இந்த கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் இந்த டைப்பை வந்து நம்ம எந்தெந்த மெட்டல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா காப்பர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஏஜி. இது எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து இவங்க வந்து ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக், இவங்க வந்து கியூபிக் க்ளோஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the unit cell of hexagonal close packing has 6 spheres. hexagonal close packing ஓட யூனிட் செல் எத்தனை இருக்கு, 6 இருக்கு. அதே யூனிட் செல் ஆஃப் கியூபிக் க்ளோஸ் பேக், கியூபிக் க்ளோஸ் பேக்கான யூனிட் செல் அதுல எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிட் செல் இதுல வந்து 4 ஸ்பியர் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் the repeating unit of hexagonal close packing has 2 layer of sphere. 2 லேயர் ஆஃப் ஸ்பியர் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. the repeating unit of hexagonal close packing has 3 layer of sphere. 3 layer of sphere வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது இங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுல இருந்து hexagonal close packனா என்ன, cubic close packனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tetrahedral and octahedral void.
tetrahedral and octahedral void என்னன்னா when the sphere of the second layer is above the voids of the first layer. Above the voids of the first layer. First layer ஓட voidsக்கு aboveல இருக்கணும். யார் இருக்கணும்? Second layer இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Tetrahedral voids அப்படின்னு சொல்றோம். Next என்னன்னு பாத்தீங்கன்னா octahedral voidsல when the sphere of the second layer partially covers the voids. Partially means பாதி. ஓகேவா? Partially covers the voids of the first layer. ஓகேவா? is called octahedral. அதாவது HCP CCPக்கு இருக்க டிஃபரன்ஸ் டெட்ராஹெட்ரல் ஆக்டோஹெட்ரலுக்கு இருக்க டிஃபரன்ஸ் அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது. சரியா? அது வந்து ஓவர் அண்ட் அபவ் அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கணும். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா above the voids of the first layer. இங்க என்ன பாத்தீங்கன்னா partially covers the voids of the first layer. ஓகேவா? next the number of tetrahedral voids is given by 2n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. where n is the close packed sphere அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. the number of octahedral is given by n. இந்த n வந்து closed packed sphere அப்படின்னு சொல்லியாச்சு. there are 3 sphere in lower layer and 1 upper layer. total 4 sphere. இதுல எத்தனை இருக்கும்? மொத்தம் 4 ஸ்பியர் இருக்கும். அந்த 4 ஸ்பியரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்பியர் வந்து லோவர் லேயரும் 1 ஸ்பியர் வந்து அப்பர் லேயர்லயும் இருக்கும். எந்த இடத்துல? டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்ல. இது ஆக்டோஹெட்ரல் வாய்ட்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா there are 3 ஸ்பியர்ஸ். ஓகேவா? 3 ஸ்பியர்ஸ் in பவர் லேயர் and 3 in the upper layer. so totally 6 ஸ்பியர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா when the 4 spheres are joined the center given a tetrahedron. 4 ஸ்பியருமே வந்து சென்டரை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? டெட்ராஹெட்ரான். when the 6 sphere are joined the center gives octahedron. மொத்தமா இங்க இருக்குல்ல டோட்டல் 4, இங்க டோட்டல் 6. இந்த 4 ஸ்பியருமே வந்து நம்மளுக்கு அதாவது அந்த சென்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க? டெட்ராஹெட்ரன். அதே இந்த 6 ஸ்பியர் வந்து இந்த சென்டரை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க? octahedron. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் டிஃபெக்ட். பாயிண்ட் டிஃபெக்ட்னா என்ன? டீவியேஷன் ஃப்ரம் த ஐடியல் அரேஞ்ச்மெண்ட். ஐடியல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து இருக்க ஒரு டீவியேஷன் அரவுண்ட் அ பாயிண்ட் ஆர் அன் ஆட்டம். அதை சுத்தி லைக் அது ஒரு பாயிண்டை சுத்தி இருக்கலாம், இல்ல ஒரு ஆட்டமை சுத்தி இருக்கலாம். அந்த கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற அத புரியுதா? அந்த ஐடியல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து டீவியேட் ஆகி அரவுண்ட் அ பாயிண்ட் ஆர் அன் ஆட்டம் இன் எ கிறிஸ்டல் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு பாயிண்ட் டிஃபெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். இவங்க எல்லாருமே நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க தான் போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வந்தாச்சு? ஸ்காட்கி டிஃபெக்ட். ஸ்காட்கி டிஃபெக்ட்னா என்ன? நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இது எல்லாமே வந்து நம்ம ஹாஃப் வெலிக்கா இருக்கட்டும் குவார்டர்லிக்கா இருக்கட்டும் படிச்சு தான் இருப்போம். இருந்தாலும் வந்து நான் சொன்னேன் இல்லையா ரிவிஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 1 டைம்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்றோம். இப்போ ஸ்காட்கி டிஃபெக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா arises due to the missing of equal number of cation and anion. கேட்டையான் அண்ட் ஆனையான் அதாவது ஈக்குவல் நம்பர்ல 2 பேருமே வந்து மிஸ் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? பிளஸ் மைனஸ் இவங்க 2 பேருமே என்ன ஆகியிருப்பாங்க? ஒரு பிளஸ் மிஸ் ஆச்சுன்னா ஈக்குவலா ஒரு மைனஸ் மிஸ் ஆகியிருக்கும். 2 பிளஸ் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா 2 மைனஸ் மிஸ் ஆயிருக்கும். புரிஞ்சுச்சா? 2 கேட்டையான் அண்ட் 2 ஆனையான் அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் மிஸ் ஆகுறது. ஓகேவா? டஸ் நாட் சேஞ்ச் தி டாய்ஷோமெட்ரி ஆஃப் த கிறிஸ்டல். அந்த கிறிஸ்டலோட டாய்ஷோமெட்ரியை அது வந்து எதுவும் சேஞ்சும் பண்ணாது. Ionic crystal in which cation and anion are of almost of similar size. சிமிலர் சைஸா தான் இருக்கும். அந்த கேட்டையான் அண்ட் ஆனியான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த அயனிக் சாலிட்ல எப்படி இருக்கும்? சிமிலர் சைஸா தான் இருக்கும். ஓகேவா? அந்த சிமிலர் சைஸா இருந்து அது என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஸ்காட்கி டிஃபெக்டை கொடுக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு NaCl சொல்லியிருக்காங்க. புரியுதா? இது வந்து Na அதாவது இந்த இடத்துல Cl மைனஸ் வந்து போயிருக்கு, இந்த இடத்துல வந்து Na+ வந்து போயிருக்கு. அப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் இங்க 1 போச்சுன்னா இங்க 1 போகும், அதே இங்க 2னா இங்கேயும் 2 அந்த மாதிரி. புரியுதா? Presence of Schottky defect in a crystal provides a simple way by which atoms or ions can move within the crystal lattice. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ளேயே வந்து அது மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்காட்கி டிஃபெக்ட். ஸ்காட்கி டிஃபெக்ட்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல வர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னாலே ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான் வந்து அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருந்து மிஸ் ஆகுறது. அவ்வளவுதான்.
ஓகேவா? அது வந்து does not change the stoichiometry of the crystal. அந்த கிறிஸ்டலோட stoichiometry அது என்ன பண்ணாது? சேஞ்ச் பண்ணாது. அதுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து lowers its density. அதனோட டென்சிட்டியை மட்டும் அது என்ன பண்ணுது? லோவர்ஸ் பண்ணுது அப்படின்றது தெரியுது. கேன் மூவ் within the crystal lattice. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது அது நம்ம என்னன்னு பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணி இதை கொஞ்சம் ஒரு லென்த்தியான சென்டென்ஸா எழுதிக்கலாம். இட் கேன் மூவ் வித்இன் த கிறிஸ்டல் லேட்டிஸ். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க நம்மளுக்கு இருக்கிறது ஜஸ்ட் கண்டென்ட். ஓகேவா? அதை வந்து பெரிய சென்டென்ஸா மாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ்னா என்ன, மெட்டல் டிஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு பாக்குறோம். இப்போ metal excess na என்னன்னு பாத்தீங்கன்னா, arises due to the presence of more number of metal ions or compared to anions. anions தவிர anionsோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது more number of metal ions வந்து அதுல present ஆயிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல தான் என்ன நடக்கும், இந்த metal excess defect வந்து நம்மளுக்கு நடக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள், when NaCl crystal are heated in the presence of sodium vapor. sodium vaporல என்ன நடக்குது, ஹீட் பண்றாங்க. ஓகேவா? NaCl வந்து ஹீட் பண்றாங்க. அப்போ Na plus ions are formed and are deposited on the surface of the crystal. Na plus ion ஃபார்ம் ஆயிட்டு அந்த surface of the crystal வந்து அவங்கள டெபாசிட் ஆயிடுறாங்க. chloride ions diffuse to the surface from the lattice point and combine with Na ion. ஓகேவா? என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோரைட் அயான் வந்து டிஃப்யூஸ் ஆகி அந்த சர்ஃபேஸ்ல டிஃப்யூஸ் ஆகி என்ன பண்ணுது, நம்மளுக்கு Na plus அயானோட கம்பைன் ஆகுது. The electron lost by the sodium vapor diffuse into the crystal lattice and occupy the vacancy created by Cl ion. அப்போ Cl ion கிரியேட் பண்ண அந்த வேகன்சில என்ன ஆகுது, இந்த சோடியம் வேப்பர் வந்து டிஃப்யூஸ் ஆகி அது என்ன பண்ணுது, into the crystal lattice and occupy the vacancy created by the Cl ion அப்படின்னு சொல்லியாச்சு. Such anionic vacancies which are occupied by the unpaired electron. ஓகேவா? அதாவது இந்த மாதிரியான அனயானிக் வேகன்சி இருக்கு இல்லையா, அதாவது அது எப்படி ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு, ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானால ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானால ஆக்குபை பண்ணப்பட்ட அந்த இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா F centers அப்படின்னு சொல்றாங்க. Hence the formula of NaCl which contains Na plus ion can be written as Na1 plus XCl. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். நெக்ஸ்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, arises due to the presence of less number of cation than the anion. ஓகேவா? அதாவது ஆனையோனை விட கேட்டையான் வந்து நம்மளுக்கு லெஸ்ஸரா பிரசன்ட் ஆயிருக்கும் போது இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Observe in a crystal in which the cations have variable oxidation states. இதுல இருக்க cations வந்து எப்படி இருக்கும், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன் FeO crystal some of Fe2 plus ion are missing from the crystal lattice. ஒரு FeO crystalல ஒரு சில Fe2 plus ions என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. டு மெயின்டைன் தி எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக twice the number of other Fe2 plus ion in the crystal lattice is oxidized. twice the number of Fe2 plus ion என்ன ஆகுது, oxidized ஆகுது to Fe3 plus. ஓகேவா? in such cases overall number of Fe2 plus and Fe3 plus ion are less than O2 ions. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம், லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான் தென் த ஆனையான் சொல்லியாச்சா, அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் இதெல்லாம். ஓகேவா? இப்போ நமக்கு மெட்டல் டிஃபிஷியன்சினா என்னன்னு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, why ionic crystal are hard and brittle. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது இந்த why கொஸ்டின் இது எல்லாமே வந்து இந்த why கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றோம் இல்லையா, அந்த why கொஸ்டின்ஸ்ல இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, the structural unit of an ionic crystal are cation and anion. ஒரு ionic crystal உடைய structural unit வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, cation and anion இருக்கு. ஓகேவா? they are bound together by strong electrostatic force of attraction. ஓகேவா?
அவங்க எப்படி பவுண்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால அவங்க வந்து பவுண்ட் ஆகி இருப்பாங்க. டு மேக்ஸிமைஸ் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கேட்டயான்ஸ் ஆர் சரௌண்டட் பை ஆஸ் மெனி ஆஸ் பாசிபிள். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுன்றதுக்காக கேட்டயான்ஸ் எல்லாமே சரௌண்டட் பை ஆஸ் மெனி anions as possible. எவ்வளோ anions பாசிபிள் ஆக முடியுமோ அந்த மாதிரி அவங்க வந்து கேட்டயான்ஸை சுற்றி இருப்பாங்க. ஹேன்ஸ் அயனிக் கிறிஸ்டல் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டல். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ரொம்ப பவுண்ட் டுகெதர் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதனாலேயே அவங்க என்னன்னு சொல்றாங்க ஹார்ட் அண்ட் பிரிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ரைட் அ நோட் ஆன் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னா என்ன? arises due to the dislocation of ion from its crystal lattice. அதாவது அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்க அயான்ல இருந்து அது என்ன பண்ணும் வேற இடத்துல போயிட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். டிஸ்லொகேஷன். அதனோட லொகேஷன் என்ன ஆயிருக்கும்? சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா the ion which is missing from the lattice point occupies an interstitial position. அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் பாயிண்ட்ல இருந்து மிஸ் ஆயிட்டு ஒரு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு அது ஆட் ஆகி இருக்கும். திஸ் டிஃபெக்ட் ஃபவுண்ட் இன் அயனிக் சாலிட்ஸ் இன் விச் சைஸ் ஆஃப் ஆனியான் அண்ட் கேட்டயான் டிஃபர்ஸ். இதை வந்து நம்மளுக்கு அயனிக் சாலிட்ல வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விச் சைஸ் ஆஃப் ஆனியான் அண்ட் கேட்டயான். ஆனியான் அண்ட் கேட்டயானுடைய அயன் அந்த சைஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? டிஃபரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இது வந்து does not affect the density of crystal. நம்ம வந்து ஸ்காட்கி டிஃபெக்ட்ல பார்த்தோம் இல்லையா, அது வந்து lowers its density அப்படின்னு இருந்துச்சா. அப்ப ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் என்ன பண்ண மாட்டாங்க? டென்சிட்டியை வந்து எந்த ஒரு அஃபெக்டும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AgBr. நம்ம வந்து ஸ்காட்கில என்ன பார்த்தோம்? ஸ்காட்கி டிஃபெக்ட்ல Na and C+ அயானை பார்த்தோமா. அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா Ag and Br. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க். ஓகேவா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப். இதுக்கு வந்து டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப் இருக்கும். ஓகேவா. டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிட் அண்ட் incompressible. Rigid and incompressible. They have strong cohesive forces. ஓகேவா. They have strong cohesive forces. ஓகேவா. இதுல என்ன சொல்லிருக்காங்க? ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள், ஹாவ் டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாவ் ஷார்ட்டர் இன்டர் அட்டாமிக் ஆர் அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. தேர் கன்ஸ்டிடியூவன்ஸ் எப்படி அவங்க கன்ஸ்டியூட் ஆயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாவ் ஃபிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் கேன் ஒன்லி ஆசிலேட் அபவுட் ஏபிள் தயர் மீன் பொசிஷன். ஓகேவா. அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல வந்து இருப்பாங்க. ஓகேவா. கன்ஸ்டியூட் ஆகி இருப்பாங்க. இதுல என்னென்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஹாவ் டெஃபினைட் வால்யூம் அண்ட் ஷேப், ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள், have strong cohesive forces, have shorter interatomic, ionic or molecular distance. ஓகேவா. Their constituents have fixed positions and can only oscillate able their mean position. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோட்ரோபி அண்ட் anisotropy அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஐசோட்ரோபினா என்ன, anisotropyனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐசோட்ரோபினா என்ன, anisotropyனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோட்ரோபி அப்படின்னு சொல்லும் போது ஐசோட்ரோபி மீன்ஸ் யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லயுமே எப்படி இருக்கும்? ஒரு யூனிஃபார்மா இருக்கும். இதே வந்து சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் டைரக்ஷன். அதாவது எல்லா டைரக்ஷன்லயுமே வந்து நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்மா இருக்கும். அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். எல்லா டைரக்ஷன்ல இருக்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி anisotropyனா இது வந்து நாட் யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன். நாட் யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன். ஓகேவா. டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். வேற வேற பொசிஷன், அதாவது வேற வேற டைரக்ஷன்ல அதுக்கு வேற வேற டிஃப்ரெண்டான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ஐசோட்ரோபி அண்ட் anisotropy. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் அயனிக் கிறிஸ்டல். அயனிக் கிறிஸ்டலுக்கான ஒரு ஷார்ட் நோட். இவங்க எப்படி இருப்பாங்க? த ஸ்ட்ரக்சுரல் யூனிட்ஸ் ஆர் ஆனியான் அண்ட் கேட்டயான். அதனோட ஸ்ட்ரக்சுரல் யூனிட்ஸ்ல யார் யார் இருப்பாங்க? ஆனியான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸ். ஓகேவா.
டூ அயான்ஸ் பவுண்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு அயான்ஸுமே எப்படி இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸால வந்து பவுண்ட் ஆகி இருப்பாங்க. ஓகேவா. டு மேக்ஸிமைஸ் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு கேட்டையான் ஆர் சரௌண்டட் பை மெனி ஆனியான் பாசிபிள் வைஸ் வெர்சா. possesses definite crystal structure, many solids are cubic closed packed இருக்கு. இதுக்கு வந்து நம்மளுக்கு NaCl கிறிஸ்டலை வந்து எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோவலன்ட் கிறிஸ்டல். கோவலன்ட் கிறிஸ்டலோட கேரக்டரிஸ்டிக் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க எப்படி இருப்பாங்க, ஹார்டா இருப்பாங்க. தே ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்டா எல்லாத்துக்குமே வரதான். தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் புவர் தெர்மல் கண்டக்டர். ஓகேவா. அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. தெர்மல் கண்டக்டருமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன். பிராக்ஸ் ஈக்குவேஷனா இதுதானே, n lambda is equal to 2d sin theta. இப்போ இதுல இவங்க எல்லாருமே வந்து யாரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, எதை டிஃபைன் பண்றாங்கன்றத பாக்குறோம். இங்க n இருக்கிறது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா. n வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் லாம்டா. லாம்டான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் லென்த். கரெக்டா. வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே used for diffraction. ஓகேவா. டிஃப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ற வேவ் லென்த் தான் வந்து நம்ம, அதாவது used for diffraction வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த டி வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ். டினாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் பிளேன்ஸ். ஓகேவா. தீட்டானா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிள். அப்போ இந்த இடத்துல அது என்ன பண்ணுது, ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஓகேவா. பிராக்ஸ் ஈக்குவேஷன் சொன்னோடனே நம்ம மைண்ட்ல ஞாபகம் வர வேண்டியது n lambda is equal to 2d sin theta. அதுல n வந்து எதை ரெஃபர் பண்ணுது, ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாம்டா வந்து வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே யூஸ்டு ஃபார் டிஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு d இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் பிளேன்ஸ். நெக்ஸ்ட் தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஓகேவா. சோ ஃபார் நம்ம வந்து அதாவது 15 கொஸ்டினுமே வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல நம்ம இப்ப பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரீகால் பண்ண போறோம். இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லும் போதே வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். ஒன் டைம் நம்ம இப்ப அதை வந்து ரீட் பண்ணாவே நம்ம மைண்ட்ல வந்து அது ஃபிக்ஸ் ஆயிடும். கரெக்டா வந்து நம்ம படிச்சிடலாம். இப்ப அதுக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்றோம், ரிவிஷனும் பண்ணிக்க போறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வாட் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தோம். அயனிக் கிறிஸ்டலோட கேரக்டரிஸ்டிக் இது என்ன பார்த்தோம், ஹார்ட், ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட், தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வரைக்கும் நம்ம எந்த கொஸ்டின்ல பார்த்தோம், இப்போ நம்ம லாஸ்டா ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா அண்ட் புவர் தெர்மல் கண்டக்டர் அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டா. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு, புவர் தெர்மல் கண்டக்டர்னு மட்டும் ஞாபகம் இருக்கு, அதாவது அதுல இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல என்ன, டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. தே டூ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஸ்டேட். மோல்டன் ஸ்டேட்னா என்ன, வென் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் amorphous solid. amorphous solid and crystalline solidக்கான டிஃபரன்ஸ் பிட்வீன். அப்போ லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்ட், இதுக்கு என்ன, ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூவன்ட். இவங்களுக்கு டெஃபினைட் ஷேப், irregular shape, anisotropic nature, isotropic nature, true solid, pseudo solid. Definite heat of fusion. Heat of fusion is not definite. They have sharp melting point. இவங்களுக்கு வந்து ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, இவங்களுக்கு ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இல்ல. ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, NaCl, அதுக்கப்புறம் டைமண்டும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக். ஓகேவா. நெக்ஸ்ட் 7 types of unit cell: cubic, tetragonal, orthorhombic, rhombohedral, hexagonal, monoclinic, triclinic. இதுல cubic and tetragonal வந்து A, B and C மூணுமே ஈக்குவல்.
ஆர்த்தோராம்பிக் அண்ட் ராம்போஹெட்ரல் வந்து A B ஈக்குவல் அண்ட் C வந்து நாட் ஈக்குவல். அதே ஹெக்ஸகனல் மோனோக்ளினிக் ட்ரைக்ளினிக் வந்து மூணுமே வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக் அண்ட் கியூபிக் க்ளோஸ் பேக், அதாவது HCP அண்ட் CCP. இதுல the spheres can be arranged so as to fit into the depression. அந்த ஸ்பியர்ஸ் என்ன ஆகணும்? அந்த டிப்ரெஷனுக்குள்ள கரெக்டா ஃபிட் ஆகணும். In such a way, எந்த வேல அப்படின்னு பாத்தீங்கன்னா that the third layer is directly over the first layer. அந்த third layer எப்படி இருக்கணும்? அந்த first layerக்கு டைரக்டா வந்து ஓவரா இருக்கணும். above கிடையாது, ஓவர். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓவர் வேற, above வேற. ஓவர்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா, நம்மளுக்கு தலைக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு சொல்றதுதான் நம்ம ஓவர் சொல்லுவோம். above வந்து லைக் கொஞ்சம் மேல, நம்மளுக்கு மேல அப்படின்னு சொல்றத வந்து நம்ம above சொல்லுவோம். அப்ப இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் லேயருக்கு டைரக்டா ஓவரா அப்படியே மேல இருக்கணும். ஓகேவா? அதே வந்து கியூபிக் க்ளோஸ் பேக்ல பார்த்தா, இன் கியூபிக் க்ளோஸ் பேக் the spheres of the fourth layer are present above the sphere of the first layer. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட ஸ்பியருக்கு அபவ்ல அந்த ஃபோர்த் லேயர் பிரசன்ட் ஆயிருக்கணும். புரிஞ்சுச்சா? ஓவருக்கும் அபவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக் கியூபிக் க்ளோஸ் பேக்க வந்து டிஃப்ரெண்ட் பண்றது. அப்ப இந்த இடத்துல ஓவர்ன்றத மறக்காம இந்த இடத்துல அபவ்ன்றத மறக்காம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட், திஸ் டைப் இஸ் ஃபவுண்ட் இன் மெட்டல்ஸ் லைக் Mg Zn, அதாவது மெட்டல்ஸ் லைக் Mg அண்ட் Zn இதுல வந்து இந்த டைப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த டைப் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே இந்த டைப் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் and Ag. ஓகேவா? நெக்ஸ்ட், the unit cell of hexagonal close packing. இந்த hexagonal close packingல இருக்க யூனிட் செல் மொத்தம் எத்தனை, அதாவது எத்தனை ஸ்பியர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்பியர் இருக்கு. அது இங்க எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 4. இங்க the repeating unit of hexagonal close pack இதுல என்ன இருக்குன்னா 2 layer of sphere இருக்கும். அது இந்த இடத்துல repeating unit வந்து நம்மளுக்கு 3 layer of spheres இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா tetrahedral and octahedral voids. நான் இப்பதானே சொன்னேன், அந்த HCP அண்ட் CCPயும் டெட்ராகனல் ஆக்டோஹெட்ரலை வந்து நம்ம குழப்பிக்க கூடாது. அது வந்து அபவ் அண்ட் ஓவர், அந்த ஃபர்ஸ்ட் லேயர் தேர்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் ஃபோர்த் லேயர், இதுதான் அவங்களுக்கு இருக்க டிஃபரன்ஸ். அப்படி இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா கவர் ஆகுற விதம், அது எப்படி கவர் ஆயிருக்கு அப்படி, இது வந்து அபவ் த வாய்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்ஷியலி கவர்ஸ் த வாய்ட்ஸ் ஆஃப் த first layer. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும். The number of tetrahedral voids is given by 2n, where n is close packed sphere. ஓகேவா? நெக்ஸ்ட், the number of octahedral voids is given by n. இந்த இடத்துல வந்து 2n, இந்த இடத்துல நம்மளுக்கு n. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், there are 3 spheres in lower layer. lower layerல நம்மளுக்கு மொத்தம் 3 இருக்காங்க. 1 sphere வந்து upper layerல இருக்காங்க. ஸோ டோட்டலா நம்மளுக்கு 4 spheres இருக்கு. அதே there are 3 spheres in power layer and 3 spheres in upper layer. ஸோ நம்மளுக்கு 6 spheres வந்து இருக்காங்க. when the 4 sphere are joined the center, இந்த 4 total 4 இருக்காங்களா, இங்க total 6 இருக்காங்களா, இந்த 4 ஸ்பியருமே they are joined in the center, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டெட்ராஹெட்ரான் கிடைக்கும். அதே இந்த 6 ஸ்பியருமே join the center, they gives octahedron. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட், டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? அதோட ஐடியல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து டிவியேட் ஆகுது. ஓகேவா? டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் அரேஞ்ச்மெண்ட் அரவுண்ட் அ point or an atom in a crystal substance. ஓகேவா? in a crystal substance is called point defect. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த ஸ்காட்கி, ஃப்ரெங்கல், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டிஃபியூஷன்சி, டிஃபெக்ட் பார்த்துருந்தோம். அப்ப இவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு என்ன, இந்த ஸ்காட்கினா என்ன, ஃப்ரெங்கல்னா என்ன அப்படின்றதுமே இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்காட்கி டிஃபெக்ட்னா என்ன, arises due to the missing of equal number of cation and anion. equal number of cation and anion வந்து மிஸ் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். arises due to the equal number of cation and anion does not change the stoichiometry of the crystal. இது என்ன பண்ணுது? stoichiometry of the crystal இது என்ன பண்ணுது? சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. அப்போ ionic solids in which cation and anion are of almost of similar size. இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க? ஆனியானும் சரி கேட்டியானும் சரி இவங்க சிமிலர் சைஸா இருப்பாங்க. ஸோ சைஸ் ஷோஸ் ஸ்காட்கி டிஃபெக்ட். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? NaCl. இவங்க என்ன பண்ணுவாங்க? லோவர்ஸ் இட்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் நம்பரா வந்து மிஸ் ஆகுது. லைக் இங்க ஒண்ணுனா இங்கேயும் ஒண்ணு, இங்க 2 மிஸ் ஆகுதுன்னா இங்கேயும் 2, அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டிஃபியூஷன்சி டிஃபெக்ட். ஓகேவா? மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா arises due to the presence of more number of metal ion. more number of metal ion present ஆயிருக்கிறது தான் as compared to the anion. ஆனியானோட கம்பேர் பண்ணும்போது more number of metal ion present ஆயிருக்கிறது தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் தெரியுதா? மெட்டல்
எக்ஸஸ்னா என்ன, நிறைய மெட்டல், ஓகேவா, எக்ஸஸா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்ம மைண்டுக்கு உடனே வந்துடணும். அப்ப அரைசஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் த மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான் ஆஸ் கம்பேர்ட் டு ஆனயான், ஓகேவா. இந்த இடத்துல வந்து ஆனயான். அதே வந்து நீங்க மெட்டல் டிஃபியூஷன்சில பாத்தீங்கன்னா இங்க வந்து கேட்டயான் இருக்கும், இது வந்து லெஸ்ஸா இருக்கும். அப்ப மெட்டல்ன்னும் போது மெட்டல் டிஃபிஷியன்சினா நமக்கு பத்தல, குறைபாடு. ஸோ நம்ம அது என்ன பண்றோம், மெட்டல் டிஃபிஷியன்சி. அப்ப இது எப்படி, presence of less number of cations, ஓகேவா, than the anion. நெக்ஸ்ட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். இதுல இருந்து வந்து நம்மளுக்கு மெட்டல் டிஃபிஷியன்சி அண்ட் மெட்டல் எக்ஸஸ் வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அயான்ஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டல். ஏன் வந்து அவங்க அயனிக் கிறிஸ்டல் வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் பிரிட்டலா இருக்காங்க. The structural unit of an ionic crystal or cation and anion. They are bound together by strong electrostatic forces, ஓகேவா. இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான ரீசன். They are bound together by strong electrostatic attractive force, ஓகேவா. நெக்ஸ்ட், to maximize the attractive force, cation are surrounded as many anion as possible. Hence the ionic crystal are hard and brittle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் a note on Frenkel defect. Frenkel defectனா என்னன்னா, arises due to the dislocation of ions. ions என்ன இருக்கும், dislocate ஆகியிருக்கும், ஓகேவா. அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ion which is missing from the lattice point occupies the interstitial position. interstitial position என்ன பண்ணிடும், occupy பண்ணிடும், ஓகேவா. அப்போ this defect found in ionic solids in which size of anion and cation differ ஆகும். So does not affect the density of crystal. இதே வந்து நம்ம Schottky defectல பார்க்கும்போது அது வந்து lowers its density ன்னு பார்த்தோமா, அப்ப அது என்ன பண்ணுது, டென்சிட்டியை லோ பண்ணுது. அப்ப இதே வந்து Frenkel defectல பார்க்கும்போது does not affect the density of the crystal. இதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிளா வந்து AgBr, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன, ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸ் உடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக். சாலிட்ஸ் ஓட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, have definite volume and shape, rigid and incompressible, have strong cohesive forces, have shorter interatomic ionic molecular distance. Their constituents have fixed point and can only oscillate above their mean position, ஓகேவா. நெக்ஸ்ட் ஐசோட்ரோபி அண்ட் anisotropy. ஐசோட்ரோபினா என்ன, ஐசோட்ரோபி மீன்ஸ் யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன், ஓகேவா. ஐசோட்ரோபினாலே யூனிஃபார்மிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. anisotropy அப்படின்னா நாட் யூனிஃபார்மிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எல்லா டைரக்ஷன்லயும் யூனிஃபார்மிட்டி, இவங்க எல்லா டைரக்ஷன்லயும் சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அது இங்கே வந்தா எல்லா டைரக்ஷன்லயும் நான் யூனிஃபார்மிட்டி, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் வந்து ஐசோட்ரோபி அண்ட் anisotropy, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் நோட் ஆன் அயனிக் கிறிஸ்டல். அயனிக் கிறிஸ்டலுக்கான ஒரு ஷார்ட் நோட். இது என்னன்னா, the structural units are anion and cation. Two ions bound together, strong electrostatic force of attraction. To maximize the attractive force, attractive force வந்து maximize பண்றதுக்கு possess definite crystal, maximize பண்றதுக்கு cations are surrounded by many anions. எவ்வளோ ஆனியான்ஸை வந்து பாசிபிள் ஆகுமோ அவ்வளோ ஆனியான்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேட்டையான வந்து அப்படியே சரவுண்ட் பண்ணி இருக்கு சுத்தி, ஓகேவா. நெக்ஸ்ட், பொசஸ் டெஃபினைட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். டெஃபினைட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பொசஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி சாலிட்ஸ் ஆர் கியூபிக் க்ளோஸ் பேக்டு. மெனி சாலிட்ஸ் எப்படி இருக்கு, கியூபிக் க்ளோஸ் பேக்டா இருக்கு, ஓகேவா. இதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் NaCl கிறிஸ்டல், ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோவலன்ட் கிறிஸ்டல். கோவலன்ட் கிறிஸ்டலுடைய கேரக்டரிஸ்டிக் இது எப்படி இருப்பாங்க, they are hard, they have high melting point, they do not conduct electricity and poor thermal conductor. பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, அப்ப இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோவலன்ட் கிறிஸ்டல். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, Bragg's equation, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேவா. இது என்ன, n lambda is equal to 2d sin theta. So n refers the order of reflection and lambda refers the wavelength of X-ray used for diffraction. D refers to the interplanar distance between two successive planes and theta refers to the angle of diffraction. ஓகேவா. இதுல இருந்து இப்போ நம்ம 6th லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு, ஓகேவா. இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்தெந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும், இந்த கொஷினுக்கு வேணும், இந்த லெசனுக்கு வேணும் அப்படின்னமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடான் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரி ஒன்,